ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தூஸ் மெனு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நுறுக்கு கோதுமை உப்புமா தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ஈஸியாகவும் உங்களுக்கு பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம வந்து இந்த நுறுக்கு கோதுமையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3-4 விசில் கிட்ட விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். அந்த தண்ணி வைக்கிற அளவு வந்து அந்த கோதுமையோட மேலே கொஞ்சம் வர மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து அடுத்ததாக நல்ல ஒரு கெட்டியான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அது கூட சேர்த்து கொஞ்சம் நல்ல நெய் கூட விட்டுக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட சேர்த்து கடுகு தாளிச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உளுத்தப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துக்கட்டும். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இது ரெண்டையுமே சேர்க்க பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வெட்டி வச்சுருக்கிற கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம், கேரட், அப்புறம் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கேரட் வந்து கண்டிப்பாக இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. கேரட் போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா. ரொம்ப ஈஸியாக காலையில் பண்ணுற ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. நம்ம எல்லாருமே சாதாரணமாக பண்ணுறது வெள்ளை உப்புமா பண்ணுவோம். ஆனால் வந்து இதையுமே இடையில இப்படி பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப ஃப்ரை ஆகிட வேண்டாம். கேரட்டுமே ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வெந்தால் போதும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஓரளவுக்கு வெந்து வரப்போ இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல உப்புமா, அதையும் சேர்த்துக்கலாம். உப்புமா வேக வைக்கிறப்போ கவனிக்க வேண்டியது வேறு எதுவுமே இல்லைங்க. உங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா 3-4 தடவை சுத்தமாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு நீங்கள் வந்து குக்கரில் போட்டுட்டு தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட லைட்டாக கொஞ்சோண்டு மேலே நிற்கணும். அந்த அளவுக்கு வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து குழஞ்சி போகாமல் கரெக்டாக உப்புமா வெந்து வந்துடும். இப்போ உப்புமா எல்லாத்தையுமே இதில் சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே வர மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ண வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து உப்புமா வேக வச்சுருந்தப்பயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதனால தான் லைட்டாக கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து திருவி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் எவ்வளோ சேர்த்தாலும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும் உப்புமா. அது எப்போயுமே உப்புமாவுக்கு அப்படி தான். இப்போ வந்து இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் கூட எதுவுமே வேணாம், நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். இந்த உப்புமாவை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈவினிங் வந்து ஸ்கூல்லேருந்து பசங்க வரப்பையோ இல்லை வீட்டில் இருக்கிறப்பையோ கூட ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை பண்ணி கொடுக்கலாம். இல்லை இதுக்கு சைட் டிஷ் வேணும்னு பார்த்தீங்கன்னா கூட சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்புறம் முட்டை குழம்பு நல்லாயிருக்கும், தக்காளி குழம்பு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது 3மே நல்ல காம்பினேஷன். இதுக்கு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஒன்றுமே வேண்டாம் சும்மானாலும் நீங்கள் வந்து சூப்பராக அதை சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இதை அடுத்தடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்டாக ஒரு பாத்திரம், ஏதாச்சும் குட்டி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஃபில் பண்ணி வச்சுட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அழகாக அப்படியே வந்துடும். இந்த மாதிரி சர்வ் பண்ணுறப்பையும் பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு வந்து அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து நொறுக்கு கோதுமை உப்புமா ரொம்ப சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் நம்மளுக்கு. அவ்வளோதான், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.